ஹாய், நம்ம இன்றைக்கி அவல் வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் அவல் வச்சு அவல் பொடிச்சது நான் போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ். அதே மாதிரி இதுவும் நல்லா சிம்பிளான ஒரு டிஷ் தான். அது நம்ம மிக்சியில் பொடிச்சு எடுப்போம். இது நம்ம கையிலே வரிசை எடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஏதாவது டிஃபன் செஞ்சுட்டு பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன், அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம பழம் எடுத்துக்கிறோம், தேங்காய் எடுக்கிறோம், அதே போல் சம்பா அவல் தான் எடுக்கிறோம். அது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதே போல் சர்க்கரை இல்லாட்டா நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று, நீங்கள் இனிப்புக்கு ஏதாவது ஒன்று. சீனியை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால. மற்றபடி நீங்கள் தேன் எதுனாலும் இனிப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பழத்துலேயே இனிப்பு இருக்கிறதுனால நீங்கள் இனிப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம அவல் எடுத்துக்கலாம். 1 கப் அவல். அப்புறமா 1/4 கப் நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த உருண்டை சர்க்கரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் பொடிச்சது. அதுக்கப்புறமா ஒரு பழம், ஏதாவது ஒரு பழம். கொஞ்சம் நல்ல பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு விரசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. பழம், சர்க்கரை, அவல் 3மே நம்ம எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே விடக்கூடாது. இதில் உள்ள இப்போ நீங்கள் பழத்தை விரசும் போதே இந்த சர்க்கரை வந்து உருகும். அப்போ அதில் உள்ள தண்ணியெல்லாம் சேர்ந்து கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம தேங்காய் வேற போட போகிறோம். அப்போ கரெக்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு விரசும்போது கொஞ்சம் அவல் வந்து ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வச்சாச்சுனாலே இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி அது சாஃப்ட் ஆகிடும். இப்போ இது எல்லாமே நல்லா வரிசையாச்சு. இதில் வந்து நம்ம இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுபோல் ஏலக்காய் பொடி, ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி போதும். நாகர்கோவில் சைட்லலாம் அடிக்கடி அவல் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அவல் பொடிச்சது, இல்லாட்டா அவல் இப்படி பழம் போட்டு விரசினது, இல்லை அவல் தாளித்து. இங்கே வந்து அந்த வெள்ளை அவல் வந்து இங்கே ரொம்ப கிடைக்காது. இந்த அவல், சம்பா அவல் தான் ரொம்ப கிடைக்கும். அதனால் எல்லாருமே மேக்ஸிமம் இந்த அவல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்லது. அந்த வெள்ளை அவலோட இதுதான் ரொம்ப நல்லது. அதே போல் நாங்கள் எல்லாத்துலேயுமே தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால அதுவுமே ரொம்ப நல்லது ஞாபக சக்திக்கு பிள்ளைங்களுக்கு. பாருங்கள், இப்போவே அவல் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, தெரியுதா? நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அப்படி மடங்கும், அந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இது வந்து உருண்டை பிடிச்சோ இல்லை இப்படியே ஒரு பவுலில் வச்சோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. உங்களில் யாருக்காவது என் பிள்ளைங்க வந்து எந்த டிஷ்ஷுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எது செஞ்சு கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த தடவை கண்டிப்பாக செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாச்சுனாலே வயிறு ஃபில் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழைப்பழம், அவல், தேங்காய் எல்லாமே இதில் இருக்குது. சர்க்கரை, இனிப்பு எல்லாமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதே போல் டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அவங்களுக்கும் வாழைப்பழம், அவல் எல்லாமே டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு வந்து ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு வாழைப்பழம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இனிப்பாக உள்ள வாழைப்பழம்னா அந்த இனிப்பே போதும், சர்க்கரை வேணும்னு இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இனிப்பாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எப்படி விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையான்னு. கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.